இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த டெஸ்ட் போட்டி ஆரம்பமாகி இருக்கின்றது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போட்டி என்பதற்கு முக்கியமான காரணம் இருக்கின்றது. இன்றைய தினம் இந்தியா தன்னுடைய 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அது ஒரு முக்கியமான விடயம். 600வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்றைய தினம் விளையாடுகின்றது. இது ஒரு மிக சிறப்பான மைல்கல்லான முக்கியமான விஷயம். காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானம் 50வது டெஸ்ட் போட்டியினை இன்று நடாத்துகின்றது. 50 போட்டிகளிலுமே இலங்கை அணி விளையாடி இருக்கின்றது. இப்படி சிறப்பு அம்சங்களை கொண்ட போட்டியாக அமைந்திருக்கின்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணியின் தலைவர் சுப்மன் கில் முதலில் துடுப்படுத்த ஆடவிருப்பதாக தெரிவித்தார். இலங்கை அணி களத்தடுப்பை மேற்கொள்ளப் போகின்றது. இந்திய அணி சார்பாக ஜெய்ஸ்வால், லோகேஷ் ராகுல் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள். 3ஆம் இலக்கம் சாய் சுதர்ஷன் இல்லாத நிலையில் தேவ்தத் படிக்கல், அதே போன்று 4வது இடத்தில் சுப்மன் கில், 5வது இடம் ரிஷாப் பண்ட், 6வது இடத்தில் விளையாடப் போகின்றார் துருவ் ஜுரேல். இவர்களை தாண்டி 7வது இடத்தில் ரவீந்தர் ஜடேஜா, மானவ் சுந்தர் 8வது இடம், 9வது இடம் குல்தீப் ஜாதவ், முகமது சிராஜ் 10வது இடம், 11வது இடம் பிரசித் கிருஷ்ணா. இவ்வாறுதான் 11 வீரர்களுக்கான இடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மாற்றங்கள் இன்றி கடந்த போட்டியில் விளையாடிய போட்டியை போன்றே மாற்றங்கள் இன்றி ஆப்கானிஸ்தான் அணியோடு விளையாடி வெற்றி பெற்ற அதே அணி இன்றைய தினம் விளையாடுகின்றது. இந்திய அணி சார்பில் 3 சுழல் பந்து வீச்சாளர்களுமே இடதுகர சுழல் பந்து வீச்சாளர்கள், 2 சகலதுறை வீரர்கள் என்பது இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இலங்கை அணியின் விவரங்களை பொறுத்தவரையில் இலங்கை அணியின் 25 வயதான சுழல் பந்து வீச்சாளர் கேஷரன் வந்த ஆஃப் பிரேக் பந்து வீச்சாளர், அவருக்கு அறிமுகம் வழங்கப்படுகின்றது. ரமேஷ் மெண்டிஸ் விளையாடுவார் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக விளையாடி வந்தவர் அவர் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. கடந்த இலங்கை அணி அறிவிக்கப்பட்டதிலிருந்து சர்ச்சைகளுக்குரியவராக இப்பொழுது காட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் அல்லது இவர் ஏன் அணிக்குள் என்று கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்ற நிரோஷன் டிக்வெல்ல இன்றைய தினம் மீண்டும் விளையாடுகின்றார். 3 வருடங்களுக்கு பின்னர் 33 வயதில் ஒரு மீள்வருகையினை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த டெஸ்ட் போட்டியில் ஏதாவது செய்து காட்டுவாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம். காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், நாணய சுழற்சி என்பது மிக முக்கியமானது. அது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கின்றது என்பது இந்தியாவிற்கான வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. ஆனாலும் கூட ஆரம்பத்தில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். எனவே வேகப்பந்து வீச்சாளர்களை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள்? அசித்த பெர்னாண்டோ, லஹிரு குமாரா ஆகிய இருவரும் இலங்கை அணி சார்பாக வேகப்பந்து வீச்சாளர்களாக விளையாடுகின்றார்கள். இலங்கை அணியின் விவரங்களை பொறுத்தவரையில் லஹிருதார, நிஷான் மதுஷ்கா ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக துடுப்படுத்த போகின்றார்கள். தினேஷ் சந்திமால் 3வது இலக்கம், 4வது இலக்கம் கமிந்து மெண்டிஸ், 5வது தனஞ்சேடி சில்வா, 6வது இடத்தில் நிரோஷன் டிக்வெல்ல விளையாடுவார். அதே போன்று அடுத்து வருகின்ற இடங்களில் சொனால் தினிஷா விளையாடுவார். அதனை தொடர்ந்து வருகின்ற இடங்களில் அசித்தக்கும் பெர்னாண்டோ, லஹிரு குமார, பிரபா ஜெயசூரிய ஆகியோரும் விளையாடப் போகின்றார்கள் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. சொனால் தினிஷா, தனஞ்சேடி சில்வா ஆகிய இருவரும் சகலதுறை வீரர்களாக விளையாடுகின்றார்கள். எனவே தனஞ்சேடி சில்வாவின் பந்துவீச்சு 3வது சுழல் பந்துவீச்சாக அமையப் போகின்றது.